நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இதோ கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கிறவர், இதோ கடந்த மாதம் முழுவதும் நம்மை அரவணைத்து பாதுகாத்தவர். இந்த புதிய மாதத்திலே நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் ஒப்புக் கொடுத்து 1000 பேர்களில் சிறந்தவராக இதோ வீற்றிருக்கிற ஆண்டவரே, இதோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா நபர்களுடைய சிறந்தவராக நீரே இருக்கிறேன். விடிவெளியே எங்கள் பிரியமானவரே, நாங்கள் உம்மை போற்றி துதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே, 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயக, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், இதோ மகிமையின் நாதன் நம் முன்பாக இதோ கடந்து வருகிறார். முழங்கால் யாவும் முடங்கிட இதோ நாம் அனைவரும் அவரை துதித்து போற்றிட, அவரது இதயத்தில் இதோ நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க, இயேசுவே உம்மில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் உமக்கு தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன் என்று கூறிய ஆண்டவர் இதோ நம்மை ஆசீர்வதிக்க நம் நடுவே கடந்து வருகிறார். நம் சுமைகளை, நம் பாரங்களை, நம் கவலைகளை எல்லாம் அவரது இதயத்தில் மறைத்து அர்ப்பணித்து நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து பாடுவோம். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே,
மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுளும் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். இந்த முதல் 10 மணியிலே நம்முடைய குடும்பங்களை இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் நன்றி எறிதல்களையும் ஒப்புக் கொடுப்போம். இந்நாள் வரை நம் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்திய ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு தந்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி கடந்து வரும் நாட்களிலே நம் குடும்பங்களில் நல்ல நிகழ்வுகள், பயணங்கள், சந்திக்கின்ற நபர்கள், எதிர்பார்ப்புகள், எல்லா விதமான ஜெப விண்ணப்பங்கள் அனைத்தையும் இயேசுவின் இதயத்தில் ஒப்புக் கொடுத்து நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்தாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். 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 புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே, என் இரட்சணியமாயிரும். நம் குடும்பங்களை எல்லாம் இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து இயேசுவின் இருதயமே என்ற பாடலின் ஈரடிகளை கரமுயர்த்தி பாடி நாம் ஜெபிப்போம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்த நிலை பெறுமே. உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இந்த இரண்டாவது 10 மணியிலே நம் பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இளையோர் அனைவரையும் இயேசுவின் இதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து இதோ இந்த மே மாதம் விடுமுறையில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல முறையில் விடுமுறை நாட்களை செலவிட, தகுந்த தயாரிப்புகளோடு எதிர்காலத்தை சந்திக்க, விசுவாச வாழ்வில் வளர, நன்னெறியில் வளர, இறைவனுக்கு உகந்த செயல்கள் செய்ய வரம் கேட்டு அவர்கள் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் பாதுகாப்பில் அவருடைய பயணங்களில் பாதுகாப்பிற்காகவும் அவர்களுடைய எல்லா விதமான வேண்டுதல்கள் நிறைவேற நம் பிள்ளைகளை, இளையோரை இந்த 10 மணியிலே ஒப்புக் கொடுப்போம். பெண்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள்.
என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். என் சிநேகமாயிரும், 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 என் ரட்சணியமாயிரும். கரங்களை உயர்த்தி நம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் இதயத்திற்கு பின்னால் இயேசுவின் இருதயத்திலே நம் குழந்தைகளை, அவர்களுடைய எதிர்காலத்தை, அவர்களுடைய பயணங்கள், அவர்கள் சந்திக்கின்ற நபர்கள் அனைத்தையும் ஆண்டவரது இதயத்தில் ஒப்புக் கொடுத்து பாடி ஜெபிப்போம். இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. பயணிப்போம். என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இந்த மூன்றாவது 10 மணியிலே இந்த மாதத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதத்திலுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் இதயத்தில் இருந்து இந்த ஒரு புதிய மாதம் நாம் சந்திக்கின்ற நபர்கள், செல்கின்ற இடங்கள், நம்முடைய எல்லா நிகழ்வுகள், நம்முடைய அன்றாட தேவைகள், ஆன்மீகமான நம்முடைய தேடல்கள், ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கிற நிமிடம், நம்மை மேற்கொள்ள போகிற சவால்கள், இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து இந்த மாதம் முழுவதும் அருளின் மாதமாக, இளைப்பாறுதலை அவரிடமிருந்து பெறுகின்ற மாதமாக, நன்றியறிதல்கள் நிறைந்த ஒரு மாதமாக, ஆசீர்வாதத்தின் ஒரு மாதமாக நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய இந்த மாதம் முழுவதையும் ஒப்புக் கொடுத்து எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் சேர்த்து வைத்து ஜெபிப்போம். இதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும், 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 புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே, என் ரட்சணியமாயிரும். கரங்களை உயர்த்துவோம், பயணிப்போம். நம் கூப்பிடுகிற பொழுது நம் குரலை கேட்கின்ற தோ உயிருள்ள ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர், அவரது இதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த மாதம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து புண்ணிய வாழ்வில், ஆன்மீகத்தில் ஆண்டவருக்கு விருப்பமான அருளில் நிலைத்திருக்க வரம் கேட்டு பாடுவோம். பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு
இந்த கோவிலில் தெய்வமுண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வமுண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் இறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இந்த 4வது 10 மணியிலே நம்முடைய தனிப்பட்ட கருத்தை ஒப்பு கொடுப்போம். நம் மனதில் இருக்கிற ஏக்கங்கள் ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ உமக்கு உகந்த ஒரு வாழ்வு வாழ, இதோ எங்களுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆசையை, எங்களுடைய ஏக்கங்களை, எங்களுடைய கவலைகளை, இதோ பல்வேறு நபர்களின் ஜெப விண்ணப்பங்களை இந்த நேரத்தில் இந்த 10 மணியில் ஒப்பு கொடுப்போம். இங்கு இன்று வரை ஜெபித்த எல்லா ஜெப விண்ணப்பங்கள், குறிப்பாக நம் மனதில் இப்பொழுது இருக்கிற அந்த ஒரு ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, இயேசுவின் இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்ததாக சேரலும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் ஸ்நேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் ஸ்நேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் ஸ்நேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, ஸ்நேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, ஸ்நேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் ஸ்நேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, 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 ஸ்நேகமாயிரும். புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே, என் ரட்சணியமாயிரும். நம்முடைய உடல் பொருள் ஆவியை, நம்முடைய சிந்தனை சொல் செயல்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து இறை திருவுளம் நிறைவேற கரம் உயர்த்தி பாடுவோம். எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உண்புகள் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. இந்த 5வது 10 மணியிலே இந்த நாளை ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்தில் அருளாலயத்தில் நடக்கின்ற எல்லா தியானங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த 5 வெள்ளிக்கிழமைகள், மேலுமாக விவிலிய வகுப்பு நடக்கின்ற சனிக்கிழமை, இறுதி அதனுடைய சான்றிதழ் வழங்கும் விழா, மேலும் அருளாலயத்தில் இருந்து இந்த நாட்களிலே நடத்தப்படுகிற தியானங்கள், அதற்கான பயணங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து, குறிப்பாக இந்த நாளில் இந்த ஒரு நாள் தியானத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும், இந்த தியானத்தை வழிநடத்துகிற அருட்தந்தை, சகோதரர் மற்றும் அருளாலய குழு, பரிந்துரையாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், இங்கு பணி செய்கிற நபர்கள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய அபிஷேகத்தை இந்த மாதத்துக்கான எல்லா ஆசிரியும் பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு, அருளாலயத்தினுடைய எதிர்காலம், கடந்து வருகிறவர்கள், பணி செய்கிறவர்கள், அனைத்து பணியாளர், நற்செய்தி பணியாளர்கள், பாடல் பாடுகிற சகோதரர்கள், சமூக ஊடகங்களில் உதவி செய்கிறவர்கள், எல்லா நபர்களையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் இதயத்திற்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவின் மதுரமான திரு இதயமே, இயேசுவின் மதுரமான திரு இதயமே, இயேசுவின் மதுரமான திரு இதயமே,
இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும், 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 இயேசுவின் மதுரமான திரு இதயமே, சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான திரு இதயமே, சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான திரு இதயமே, சிநேகமாயிரும், புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே. ரட்சணியமாயிரும், அருளாலய பணியாளர்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவை பார்த்த வண்ணமாக இயேசுவின் மனநிலையை கொண்டவர்களாக பணி செய்ய பிறருக்காக வாழ வரம் கேட்டு இந்த நாள் முழுவதும் ஆசிராக மாற நம் பாடி ஜெபிப்போம். ஒளியை நோக்காமலரில்லை, நீரை தேடாவேரில்லை. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காவேரில்லை. உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும். வாழ்வில்லை அதில் பயனில்லை, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாவின் மாசற்ற திரு இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இதயமானது எங்கும் முகற்றப்படுவதாக. திரு இதயத்தின் வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் திருசுதனாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். அளவற்ற மருத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். அன்பு தீ சுவாசித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு இதயமே, தயகூர்ந்து மீட்டருளும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநிறை செல்வமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரு இதயமே, தயகூர்ந்து மீட்டருளும். நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இதயமே,
எங்கள் தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயை கூர்ந்து மீட்டருளும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் பாவ செயல்களால் வேதனையுற்று வருந்திய இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயை கூர்ந்து மீட்டருளும். மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயை கூர்ந்து மீட்டருளும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயை கூர்ந்து மீட்டருளும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமான இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயை கூர்ந்து மீட்டருளும். பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயை கூர்ந்து மீட்டருளும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்கள் தயை கூர்ந்து மீட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். மன்றாடுவோமாக, சேர்ந்து ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பு அளித்தருளும். உமோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. ஹalleluya. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இந்த திரு இதய ஜெபமாலை, இதில் மன்றாட்டு மாலை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சிந்தனை மனதிற்குள் தோன்றியது. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் உள்ள படிப்புகள் எல்லாம் படிக்கிற பொழுது மூளை வளர்கிறது, ஞாபக சக்தி வளர்கிறது. அதனால நல்ல தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும், நம் வேலைகளில் நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். ஆனால் இதயம் வளர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இதுதான் கேள்வி. மூளை வளர்றதுக்கு பிள்ளைங்களை என்ன பண்றோம்? கதவை வச்சு வீட்டுல பூட்டிட்டு வந்துடுறோம். படி 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 படின்னு சொல்றோம். இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற டியூஷன் சென்டர்ல கொண்டு போய் போடுறோம். இல்லைன்னா அதுக்கு இல்லைன்னா வேற தெரிஞ்சவங்களுக்கு கொண்டு போய் விடுறோம். நல்ல பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் சேர்க்கிறோம். இதயம் வளரல, மூளை வளர்வதற்கு இது உதவியாக இருக்கிறது. மூளை வளரணும். இதயம் மட்டும் வளர்ந்தாலும் தப்பு, மூளை மட்டும் வளர்ந்தாலும் தப்பு. எல்லாம் ஒரு போல வளர வேண்டும். இதயம் வளர வேண்டும் என்றால், இது வளருதுன்னா சோறு போடுறத பத்தி வளர்றத பத்தி பேசல. இந்த இதயம் கனிவுள்ள தாழ்ச்சியான இயேசுவின் இதயம் போல நம் இதயம் மாற வேண்டும் என்றால் எந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்? என்ன சண்டே ஸ்கூலா? சண்டே ஸ்கூல், வெரி குட். ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் இதயம் வளர்வதற்கான ஒரு இடம். அடுத்து நம்மலாம் சண்டே ஸ்கூலும் தாண்டி வந்தாச்சு. அது படிக்கவும் இல்லை, அது தாண்டியே வந்துட்டோம். நம்ம இதயம் இயேசுவின் இதயம் போல வளர எந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கணும் அல்லது எதை படிக்க வேண்டும்? சர்ச்சை, இறை வார்த்தை. அன்புக்குரியவர்களே, உண்மையில் சொல்கிறேன், இறை வார்த்தை மட்டும்தான் இதயத்தை வளர்க்க உதவி செய்யும். Praise the Lord. நீங்க சொன்ன எல்லா ஆன்மீகமான காரியங்களும், விவிலிய வகுப்பு, இந்த காலத்தெல்லாம் விவிலிய வகுப்பு நடக்கிற கோடைக்கால விவிலிய வகுப்பு வரும். போவாத வெளியேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே சாத்தி வச்சுக்குவோம். விவிலிய வகுப்புகள், மறைக்கல்வி, குடும்ப ஜெபமாலை, திருப்பலி, இப்படி ஆண்டவரை போற்றி துதிப்பது, தியானங்கள், அதிலும் குறிப்பாக இறை வார்த்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வாசித்து தியானித்து நாம் அதை இறை வார்த்தையில் வாழ முயற்சிக்கிறோமோ அது என்ன பண்ணும்? தலையில போய் அட்டாக் பண்ணாது, தலையை வளர்க்காது. மாறாக இதயத்தை வளர, மனிதத்தை வளர்க்க, ஆண்டவருடைய பண்புகளை, அந்த இதயத்தின் பண்புகளை நாம் பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு இடம் இந்த உயிருள்ள வார்த்தை. Praise the Lord.
ஹல்லேலூயா. அதனாலதான் இறைவார்த்தை எவ்வளவுக்கு நாம் கேட்டாலும் தியானித்தாலும் வாசித்தாலும் போதும் அப்படின்னு ஒன்று தோன்றவே தோன்றாது. நம்ம மற்றவங்க கிட்ட பேசுறவங்க கிட்ட பேசி பேசி ஒரு சில டைம் டயர்ட் ஆயிருவோம். எப்படா இவன் போன் வைப்பான், சரி அப்புறம் பேசலாம்னு சொல்லி எஸ்கேப். ஆனால் உயிருள்ள வார்த்தை மட்டும்தான் உண்மையாக நம் தாகத்தை தணிக்கக்கூடியது. இதயத்தை வளரச் செய்கின்ற ஒரே இடம் ஆண்டவருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தையை கேட்காமல் ஆன்மீகத்தில் இல்லாமல் இயேசுவினுடைய இதயம் போல் நம் இதயம் மாறுமா? இல்ல. இவரோடு சேர்ந்து இருக்கின்ற திருப்பலி கொண்டாட்டங்களும் அருட்சாதனங்களும், குறிப்பாக வார்த்தையை தியானிப்பதும் கேட்பதும் அதை அனுபவிப்பதும் செய்யும் பொழுது நம் இதயம் அவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக அவர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரிந்த ஒரு சில இறை வார்த்தைகள் நம்ம எடுக்கிறோம். 2 இறை வார்த்தை. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, வாக்கு கடவுளாயும் இருந்தது. இறை வார்த்தை வேறு, இயேசுவின் இதயம் வேறு என்று பார்க்க கூடாது. இந்த இறை வார்த்தை தான் இயேசுவினுடைய இதயமாக, அவருடைய அனுபவமாக நமக்குள் கடந்து வருவது, உயிரோட்டமாக கடந்து வருவது. இந்த இதயத்தை உணர்கின்ற இடம்தான் இறை வார்த்தை. இறை வார்த்தை வேறு, அவருடைய வார்த்தைகள் வேறு, நற்கருணை வேறு என்றெல்லாம் பிரித்து பார்க்க கூடாது. ஒரு பிரியாணி சாப்பிட்றோம், இல்ல ஒரு நல்ல ஒரு மீல் சாப்பிட்றோம், அதுல எத்தனையோ ஐட்டம் எல்லாம் சேரும்போதுதான் ஏதோ ஒண்ணு எனக்கு பிடிக்கலன்னு மாற்றி வைத்து இதுதான் அப்படின்னு இல்லை. மாறாக அதுபோல அன்புக்குரியவர்களை, இயேசுவோடு உடனிருக்க நமக்கு உதவி செய்கின்ற அனைத்தும் நம் இதயத்தை வளர்க்கக்கூடிய ஒன்று. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது. வார்த்தை தான் இயேசு ஆண்டவர், வார்த்தை தான் அவரது இதயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நம் இதயத்திற்குள் போகும் பொழுது நாம் அவராக மாறிக்கொண்டே இருக்கிறோம். திருவெளிப்பாடு புத்தகம் 19ஆம் அதிகாரம் ஒரு முறை சொல்லி இருக்கிற ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். திருவெளிப்பாடு 19:13வது வசனம் வாசிங்க. ரத்தம் தோய்ந்த ஆடையை அவர் அணிந்திருந்தார், கடவுளின் வாக்கு என்பது அவரது பெயர். பாருங்க, வார்த்தை சமம் இயேசு ஆண்டவர். இவருக்கு ஒரு டிரெஸ் கோட் இருக்கான். ரத்தம் தோய்ந்த ஆடை அணிந்திருந்தார், ரத்தம் தோய்ந்த ஆடையை அவர் அணிந்திருந்தார், கடவுளின் வாக்கு என்பது அவரது. ரத்தம் தோய்ந்தனா என்ன ரத்தம்? ரத்தம் தோய்ந்த ஆடை அவர் அணிந்திருந்தார். யாருக்காக அவர் தோய்ந்த ஆடை அணிந்தார்? பிறருக்காக வாழ்கின்ற ஒரு இதயம் இவரது இதயம். காயப்பட்ட இதயம் இவருடைய இதயம், காயப்பட்ட இதயம். நீங்க அந்த நம்மளுடைய திரு இதய மன்றாட்டு மாலையில இறுதி பகுதியில் இருக்கிற ஒரு 3-4 இது வாசிக்கிற பாருங்க. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமான இயேசுவின் இதயம். நம் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமான இயேசுவின் இதயம். எங்கள் பாவ செயல்களால் வேதனையுற்று வருந்திய இயேசுவின் இதயம். நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த நமக்காக நிந்தை அவமானங்களை ஏற்க தயாரான இயேசுவின் இதயம். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் இதயம். Praise the Lord. Hallelujah. அதனால் அன்புக்குரிய ரத்தம் தோய்ந்த ஆடை, அந்த ரத்தம் நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் தோய்ந்தார். அந்த ஆடை அணிந்திருக்கிறார். பிறருக்காக வாழ்வதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. பிறருக்காக வாழ இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது, இவரை தியானிக்கிற பொழுது, அது நம் வாழ்வையே மாற்றும், மூளையும் மாற்றக்கூடியது. இங்க படிக்கிறது இந்த இதயத்தை மாத்தாது. தலையில மூளைக்கு மட்டும் தீனி போட்டா மூளையில் இருக்கிறது இதயத்தை டச் பண்ணாது. ஆனால் இதயத்தை மாற்றினால் இதயம் உடம்பையும் மூளையையும் நம் சிந்தனைகளை எல்லாம் மாற்றக்கூடியது. வித்தியாசம் புரியுதான்னு தெரியல, நானே இப்பதான் சொல்றேன். எபிரேயர் 4 எடுத்து வாசிங்களேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒரே நமக்கு தெரிந்த வார்த்தை, ஆனால் பாருங்கள் அது எவ்வளவு வாழ்க்கையே மாற்றக்கூடியது என்று. எபிரேயர் 4:12. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. பாருங்க இது என்னென்ன செய்துன்னு சொல்லு. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. இந்த வார்த்தை எலும்பு மூட்டையையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. இந்த வார்த்தை இதயத்துக்குள் கடந்து செல்லும் பொழுது ஆன்மாவை ஆவியை பிரிக்கக்கூடியது,
எலும்பு மூட்டையை மஜ்ஜைக்குள் கடந்து செல்லக்கூடியது மட்டுமல்ல, உள்ளத்தின் சிந்தனைகளையும் இது சீர்தூக்கி பார்க்கும். படிப்பு மட்டும் இருந்ததுன்னா, உலக அறிவு மட்டும் இருந்தது என்றால் அது ஆன்மாவை டச் பண்ணாது, சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்க வைக்காது, நம் உடலை மாற்றாது, எண்ணங்களில் மாற்றம் வராது. அகங்காரம் மட்டும்தான் இருக்கும். அறிவு மட்டும் இருந்தது என்றால் அகங்காரம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இறை வார்த்தை நம் இதயத்திற்குள் கடந்து செல்கிற பொழுதுதான் நம்முடைய சிந்தனை, சொல், செயல்கள் அனைத்தையும் இது ஊடுருவக்கூடியது. எலும்பையும் எலும்பு மூட்டைக்குள் மஜ்ஜைக்குள் வரை கடந்து செல்லக்கூடியது. வார்த்தை அவ்வளவு வல்லமை வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. இயேசுவின் இதயம் நம்மை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளிலே நாம் ஜெபிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறை நம் தியானத்துக்கு வரும் பொழுதும் இறை வார்த்தையினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இந்த வார்த்தையை தான் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவான் 1:14 வாக்கு மனிதரானார். இந்த வாக்கு மனிதராக இதயத்தில் குடிகொள்கிறார். இந்த வாக்கு மனிதராக நம் இதயத்தில் குடி. அதனால்தான் இதயம் மாறினால் நம் முழுமையாக ஒரு மாற்றத்தை, மனமாற்றம், அறிவு மாற்றம் என்று சொல்வதில்லை. ஆண்டவர்கிட்ட திரும்பி வரும் பொழுது மனது, உள்ளம், நம் இதயம் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கணும். அப்பதான் உண்மையான மாற்றம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போமா? ஒரே ஒரு சிந்தனை. இதயம் வளரணும். ஆள் வளர்ந்தது போதும், அறிவு வளர்ந்தது போதும். அறிவு வளரனாலும் பரவாயில்ல, இதயம் ஆண்டவர் விரும்புவது போல வளர்ந்தால் விவேகத்தோடு நன்மையானதை, இறைவன் விரும்புவதை, ஆவியானவர் தருகின்ற தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ நம்மால் முடியும். இந்த நாளிலே குறிப்பாக அந்த ஒரு ஆசிரியருக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாள் முழுவதையும் ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் நம்முடைய இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை முற்றும் ஒப்பளிக்கிற அந்த ஜெபத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். இருப்பவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு காண்பித்து குரல் எழுப்பி நாம் சேர்ந்து நாம் இப்பொழுது ஜெபிக்கிற நிமிடம். நாம் சொல்லி தந்து ஜெபிப்பதல்ல, நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் திரு இதயமே, அடியேன், நம் ஒவ்வொருடைய பெயரை சொல்வோம். என்னை முற்றும் உமக்கு கையளிக்கிறேன். என்னில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் திரு இதயத்தையே அன்பு செய்திடும் பொருட்டு அர்ப்பணம் செய்கிறேன். என் ஒவ்வொரு நினைவையும் ஆற்றலையும் செயலையும் என்னை அடுத்து வரும் இன்பம் துன்பம் அனைத்தையும் திரு இதயத்துக்கு பாத காணிக்கை ஆக்குகிறேன். உமது திரு இதயத்துக்கு முற்றும் சொந்தமாயிருப்பதும் உமக்கு மனவருத்தம் அளிக்கக்கூடிய அனைத்தையும் மனதார அகற்றுவதும் உம்மை என்றும் அன்பு செய்வதும் என் வாழ்வின் நோக்கமாகும். இதுவே என் மாறாத தீர்மானம் ஆகும். இனிய இயேசுவின் திரு இதயமே, இனி என் அன்புக்கு முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவலர் நீரே. தளராத என் நம்பிக்கை நீரே. என் வாழ்நாட்களில் நான் செய்த குற்றங்களை எல்லாம் களைந்து மன்னிப்பவர் நீரே. என் உயிர் உடலை விட்டு பிரியும் வேளையில் எனக்கு புகலிடமும் நீரே. தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, உமது விண்ணக தந்தையின் திருமுன் எனக்காக பரிந்துரைத்து நீதியின் தீர்ப்பிலிருந்து என்னை காத்தருளும். அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இதயமே, என் பலவீனத்தை கண்டு அச்சமடைகிறேன். உமது தயாளத்தை நினைத்து நம்பிக்கை கொள்கிறேன். நீர் விரும்பாத எதுவும் என்னிடம் இருப்பின் அதனை உமது அன்பு தீயால் சுட்டு எரித்தருளும். நான் உம்மை என்றும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்கும்படி உமது தூய அன்பை என் இதயத்தில் பதித்தருளும். நான் உமது சொந்த உரிமையாக வாழ்ந்து மரிக்கும் பேற்றினையும் என் பெயர் உமது திரு இதயத்தில் இடம் பெற்றிருக்கும் பேற்றினையும் எனக்கு தந்தருள உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். அனைவரும் முழந்தால் படிடுவோம். ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட தொடர்ந்து வருகின்றது பாடல் வரிகளோடு சேர்ந்து பாடி ஜெபிப்போம். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட, இந்த நாள் முழுவதும் அவரது இரக்கத்தை, அன்பை உயிருள்ள வார்த்தை வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ள நம்மையே முழுமையாக காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். எதை பற்றி கவலைப்படாமல் இயேசுவின் இதயத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து ஆசீர்வாதத்துக்காக பாடி ஜெபிப்போம்.
அசைவாடும் ஆவியே எம்மில் இறங்கி வாருமே. உன்னதத்தின் ஆவியே இங்கு ஊற்ற வேண்டுமே. அசைவாடு ஆவியே என்னில் இறங்கி வாருமே. உன்னதத்தின் ஆவியே இங்கு ஊற்ற வாருமே. வானம் திறந்து வாழ்வினை அளிக்க அனலாய் வாருமே. வெண்புறா வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே. வானம் திறந்து வாழ்வினை அளிக்க அருளாய் வாருமே. வெண்புறா வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே. அசைவாடும் ஆவியே எம்மில் இறங்கி வாருமே. உன்னதத்தின் ஆவியே எம்மில் ஊற்ற வாருமே. சீனாய் மலையில் இறங்கி வந்த ஓ பரிசுத்த ஆவியே, இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் இறங்கி வாரும். பெந்தகோஸ்து நாளில் இதோ திருத்தூதர்களும் அன்னை மரியாளும் ஒன்று சேர்ந்து ஜெபித்த பொழுது இதோ அவர்களை தீனாவின் வடிவிலே ஆட்கொண்டு வழிநடத்திய ஓ தூய ஆவியானவரே, இதோ இந்த நாளிலே நாங்களும் உமது உடனிருப்பை உணர்ந்தவர்களாக, உயிருள்ள உடைய வார்த்தைகளுக்கு செயலாக்கம் தருகிறவர்களாக, எங்கள் இதயங்கள் ஆண்டவரது இதயம் போல இதோ பற்றி எரிய, அன்பு தீயினால் பற்றி எரிய, பிறருக்காக வாழ எங்களை நீர் திடப்படுத்தும் ஓ ஆவியானவரே. சீனாய் மலையில் யோர்தான் நதியில் ஆட்கொண்ட ஆவியே எம்மவர் நடுவில் பலமதை அளிக்க ஆற்றலாய் வாருமே. சீனாய் மலையில் யோர்தான் நதியில் ஆட்கொண்ட ஆவியே எம்மவர் நடுவில் பலமதை அளிக்க ஆற்றலாய் வாருமே. வானம் திறந்து வாழ்வினை பொழிய அருளாய் வாருமே. வெண்புறா வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே. வானுரை திறந்து வாழ்வினை அளிக்க அருளாய் வாருமே. வெண்புறா வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே. அசைவாடும் ஆவியே எம்மில் இறங்கி வாருமே. உன்னதத்தின் ஆவியே என்னில் ஊற்ற வாருமே. அசைவாடும் ஆவியே என்னில் இறங்கி வாருமே. உன்னதத்தின் ஆவியே என்னில் ஊற்ற வாருமே. ஆனம் திறந்து வாழ்வினை அளிக்க அடலாய் வாருமே. வெண்புறா வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம் இதயங்கள் இயேசுவின் இதயமாக மாற, நம் இதயத்தில் இருக்கிற எல்லா பாவ கரைகளும் அகற்றப்பட, இந்த நாள் முழுவதும் அவரது இளைப்பாறுதலை, அவர் தருகின்ற மகிழ்ச்சியை அகன்று போகட்டும். சோர்வுகள் நம்மை விட்டு போகட்டும். இந்த மாதம் முழுவதும் நம்பிக்கையின் மாதமாக, எதிர்நோக்கி மாதமாக, இயேசுவின் இதயத்தோடு சேர்த்து வைத்த ஒரு மாதமாக நம் நாட்கள் கடந்து செல்ல, பயணங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட, இந்த நாள் முழுவதும் அவரது பாதத்தில் உயிருள்ள வார்த்தையை கேட்க துதிப்போம். ஹல்லேலூயா.
நெஞ்சோடு சேர்த்து வைத்து நம்மை முழுமையாக அர்ப்பணித்த இயேசுவே, இதயத்துக்கு ஒத்த ஒரு இதயமாக இதயத்தை எங்கள் இதயத்தை மாற்றும். உமது மனநிலையை எங்கள் மனநிலையாக மாற்றும். சிந்தனைகள் எங்களுடைய சிந்தனைகளாக மாறட்டும். பிறருக்காக வாழ, பிறருக்காக ரத்தம் தோய்ந்த ஆடையை நாங்கள் அணிந்த ஒரு பிள்ளைகளாக உம்மை போல பிறருக்காக வாழும் பொழுதே இதயத்தின் பண்புகள் எங்களிடம் இருக்கும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் நாளுக்குரிய எல்லா ஆசிரியருக்காக ஒப்பு கொடுத்து மாண்பியர் பாடி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். அன்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம உரைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை காட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்றவர்களுக்கு உணவளித்தீரே, இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. திருவுடன் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இதிசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இதிசையும்